கோவை ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு தென்கைலாய பக்தி பேரவை சார்பில் நடத்தப்படும் ஆதியோகி ரத யாத்திரை வேலூரில் வருகிற 6ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. புகழ்பெற்ற ஈஷா மையத்தில் மகா சிவராத்திரி விழா வருகிற 26ஆம் தேதி விமரிசையாக நடைபெற உள்ளது. இதில் பங்கேற்குமாறு ஆர்வலர்களுக்கு அழைப்பு விடுக்கும் விதமாகவும், கோவையில் சிவராத்திரி விழாவுக்கு நேரில் செல்ல முடியாதவர்கள் தங்களுடைய ஊர்களிலேயே தரிசனம் செய்வதற்காகவும் இந்த ரத யாத்திரை ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது. கிழக்கு மற்றும் தெற்கு திசை நோக்கி செல்லும் ரத யாத்திரையை டிசம்பர் 11ஆம் தேதியன்று தருமபுரம் ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் தொடங்கி வைத்தார். இதேபோன்று வடக்கு மற்றும் மேற்கு திசைகளில் பயணிக்கும் ஆதியோகி ரத யாத்திரையை டிசம்பர் 22ஆம் தேதியன்று பேரூர் ஆதீனம் மருதாச்சல அடிகளாரும் சிரவை ஆதீனம் குமரகுருபர சுவாமிகளும் தொடங்கி வைத்தனர். இந்த ரத யாத்திரைக்காக 6 அடி உயர ஆதியோகி திருவுருவ சிலையுடன் கூடிய 4 வாகனங்கள் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றன. ஆற்காட்டில் இருக்கும் ஆதியோகி ரதம் 6ஆம் தேதி வரை வேலூரின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று தனது தடத்தை பதிக்க உள்ளது. அதன்படி 3ஆம் தேதியன்று கருகம்புத்தூர், ஷென்பாக்கம் டவுன், கோனவட்டம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும், 4ஆம் தேதி வீரரெட்டிப்பாளையம், அரியூர், தொரப்பாடி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் செல்ல உள்ளது. இதனையடுத்து 5ஆம் தேதியன்று பெண்ணாத்தூர், கணியம்பாடி, விருப்பாச்சிபுரம், காட்பாடி உள்ளிட்ட இடங்களிலும் ஆதியோகியை தரிசனம் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் சென்னை, மைசூரு, நாகர்கோவில், கோவை, பொள்ளாச்சி மற்றும் பட்டுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் இருந்து ஆதியோகியின் திருவுருவம் தாங்கிய மரத்தினாலான 6 தேர்களை இழுத்தபடி பக்தர்கள் பாத யாத்திரையாக வருகை புரிவார்கள். இவற்றுள் சென்னையிலிருந்து ஆதியோகி தேருடன் 63 நாயன்மார்களின் திருவுருவ சிலைகளையும் தாங்கிய மற்றொரு தேரும் ஈஷாவுக்கு வருகை புரிய உள்ளது. அதேபோல மற்ற 5 திருத்தேர்களிலும் அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், சம்பந்தர் ஆகிய 4 திருவுருவ சிலைகளும் இடம்பெற்றுள்ளன. மேலும் கோவை ஈஷா யோக மையத்தில் நடைபெறவுள்ள மகா சிவராத்திரி விழா மொத்தமாக தமிழ்நாட்டின் 50 இடங்களில் நேரலை செய்யப்பட உள்ளது. வேலூரில் புதிய மாநகராட்சி அலுவலகம் அருகில் உள்ள தண்டாயுதபாணி கல்யாண மண்டபத்திலும் சிவராத்திரி விழா நேரலை செய்யப்பட உள்ளது. மேலும் அங்கு வருகை தரவுள்ள பக்தர்களுக்கு இலவச ருத்ராட்சம், சத்குருவின் ஆனந்த அலை புக்லெட் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆதியோகியின் திருவுருவங்களை சுமந்தவாறு செல்லும் ரதங்கள் 1000க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வழியாக சென்று சுமார் 30,000 கிலோமீட்டர் தூரம் பயணிக்க உள்ளன என்பது கவனிக்கப்பட வேண்டியது. இந்த ரதங்கள் திட்டமிட்டபடி அனைத்து பகுதிகளையும் சென்று வந்த பின்னர் இறுதியாக 26ஆம் தேதி மகா சிவராத்திரி நாளன்று ஈஷா யோக மையத்தை வந்தடைய உள்ளது.